ஏங்க அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க. சாதாரண ஆள் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார்? பல மக்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு அவர் ஒரு பிரதிநிதி. அந்த பிரதிநிதி மேல ஒரு பிரச்சனை இருக்கு அப்புட்ன்னா, அத முறையா தான் விசாரிக்கணும். ம். கோர்ட்டாவது மயிரான்னு சொன்னாப்ல. யாருன்னு தெரியுமா? அது தெரியாது யாருன்னு உங்களுக்கே தெரியாது. மறந்துருவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. இப்ப கூட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் ஒரு முக்கியமான கொலை குற்றவாளி வெளிநாட்டில் தப்பித்து சென்று விட்டார்ன்னு இதுவரை கண்டுபிடிச்சுட்டாங்களா? புடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டாந்துட்டாங்களா? வலியவன்னா ஒரு சட்டம், எளியவன்னா ஒரு சட்டமா? வலியவனை கண்டால் சட்டம் வாலாட்டும். எளியவனை கண்டால் ஏறு மிதிக்கும். அப்படியா? என்னங்க அவர் எஃப்ஐஆர்ல பேர் இருக்காங்க? அவர் பேர் இருக்கான்னு சொல்லுங்க. ஓ.ஏ. மூர்த்தியார்ன்றது யாரு தெரியுமா? ஒரு மாபெரும் மக்கள் போராளி. அவங்க அன்பு தம்பி தான் இவரு. ஜெகன் மூர்த்தியார். நீதிபதிகள் என்னென்ன ரைட்டா? கேள்விகள் நீதிபதி அதான் நீதிபதி இங்க பாருங்க. நீதிபதி சொல்ற கருத்து பூரா சரியா இருக்குமா? ஏன் ஒரு நீதிமன்றத்தில ஒரு வழக்கு வந்து தப்புன்னு சொல்லுது. அதே இன்னொரு நீதிமன்றம் வந்து வழக்கு சரின்னு சொல்லுது. இல்ல அப்ப சார். பொறுங்க. நீதி மாறாம இருக்கலாம். ஆனா நீதிமன்றங்கள் வந்து அங்க இருக்கிற நீதிபதிகளுடைய என்னன்னு சொல்ல முடியாது. நம்ம விமர்சிக்க முடியாது அத. ஆனா புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு. நீதியை மதிக்கின்றேன். அதற்காக நீதிபதிகள மதிக்கணும்னு ஒண்ணும் தேவையில்ல. சட்டத்த மதிக்கிறோம்ங்க. சட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்க. ஏங்க அவர் வந்து யாரு கொலை குற்றவாளியா? நான் திருப்பி கேட்கிறேன் கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. அவர் பேர் எஃப்ஐஆர்ல இருக்கா? எடுத்து சொல்லுங்க. காட்டுங்க என்ட்ட.